டயலாக் பேசிக்கிட்டே மிருதங்கம் அடித்தா மிருதங்க சத்தம் கேட்குமா, டயலாக் சத்தம் கேட்குமா? ஓஹோ, அவ்வளோ டெக்னிக்கலாக போகிறீங்களா நீங்கள்? ஒரு தடவை அவருக்கும் கமல் சாருக்கும் சும்மா ட்ரெயினில் போகும்போது அவர் ஏதோ பேசுகிறார், இவர் ஏதோ பேசுகிறார், கோவம் வந்துடுது. டேய், இல்லை ரஜினி வீட்டுக்கு அடிக்கடி போகிறாருன்னா இந்தியா கிளீஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். என்னுடைய முதல் நாடகம், நான் இங்கே வந்து நடித்த நாடகம் டௌரி கல்யாண வைபோகமே. அந்த நாடகத்தில் ஐ வாஸ் தென் 28 years old, பட் ஐ டிட் வெரி ஏஜ்டு கேரக்டர். நல்ல தலையெல்லாம் கிரே அண்டு காமராஜர் மாதிரி லூஸாக காதி ஷர்ட் போட்டுட்டு ஒரு ஓல்டு கேரக்டர் பண்ணேன். அந்த நாடகத்துக்கு டைரக்டர் வந்திருந்தார், கேபி சார் வந்திருந்தார். நாடகத்தை பார்த்தார். அப்போ ஒரு மன்மத லீலைன்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம், அதில் ஒரு கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஏஜ்டு கேரக்டர் வேணும்னு சொல்லி காத்தாடி ராமமூர்த்திகிட்ட அவர் நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். காத்தாடி அந்த மாம்பழம் குச்சியில் நடித்தார் இல்லையா, ஆமாம், அவருக்கு நாளைக்கு என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னார். ஸோ காத்தாடி ராமமூர்த்தி வந்து, ஹேய் டைரக்டர் ஒன்று கூப்பிட்டாரு பாலச்சந்தர், என்ன நீ உடனே போ, லக்கு தாண்டா, யோகாக்காரண்டா நீ அப்படின்னு. அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் எனக்கு வரல. ஏன்னா எனக்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போது டெல்லியிலேருந்து வந்த புதுசில் ஒன்றுமே தெரியாது. அதனால் ஐ வாஸ் நாட் எக்ஸைட்டட். அண்டு நான் போய் சாதாரணமாக போய் பார்த்தேன். அப்போ ஐ வாஸ் வேரிங் டிஷர்ட் அண்டு பேண்ட்டு டக்கின் பண்ணி நல்ல அவர் பார்த்துட்டு எஸ் அப்படின்னாரு. சார் நீங்கள் வர சொன்னீங்கன்னு வந்தேன் சார். உங்களையா? நானா? எதுக்கு தெரியலையே. இல்லை சார், காத்தாடி ராமமூர்த்தி சொன்னார். அது அந்த மாம்பழம் குச்சியில் நடித்தார் இல்லையா, அவரை தான் வர சொன்னேன். அது நான் தான் சார். ஓஹோ, நீங்கள் தான் அந்த ரோல் பண்ணீங்களா? சாரி, யூ ஆர் வெரி யங். மேடையில் நீங்கள் ஏதோ கிரே எல்லாம் போட்டு நடிச்சிட்டிங்க, பட் யூ கான் சீட் கேமராட்ட நீங்கள் ஏமாற்ற முடியாது. அது துல்லியமாக உங்களை காமிச்சிடும். யூ ஆர் ஸோ யங், யூ ஆர் நாட் ஓகே ஃபார் தட் ரோல். நான் இன்னொரு தடவை சந்திப்போம், போயிட்டு வாங்கினார். ஓகே சார் அப்படின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார் பட்ன பிரவேசத்தில் என்னை முதல்ல அறிமுகப்படுத்தும் போது கேமராமேன் லோகநாத்னு அவர் தான் கேமராமேன். எனக்கு விக்கெல்லாம் வச்சு, கடுக்கன் மீசையெல்லாம் வச்சு இந்த நாடக கெட்டப் பண்ணி கேமரா வச்சு கேமரா முன்னாடி நடிக்க சொன்னாங்க. பெருமூச்சு விடுங்க, சிரிங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிரிப்பு அடக்குங்க, அப்படியே கோவப்படுங்க, நல்ல பல்ல கடியுங்க, அப்படியே மேலே பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொன்னால் நான் பண்ணிக்கிட்டே வந்தேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேமராவை கட் பண்ணிவிட்டு போகிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் பாலச்சந்தர் சார் அங்கே நின்னார். அவரை பார்த்து அப்படின்னார். எப்போ கேமராமேன் லோகநாத் அப்படின்னாரோ அப்போ என் லைஃப் ஸ்டார்டட். சிந்து பைரவியில் அந்த மிருதங்கம் வாசிக்கக்கூடிய சீனில் மிருதங்கம் வாசிச்சுக்கிட்டே பேசணும்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ அசோசியேட் டைரக்டராக கூட இருந்தது யாரெல்லான்னு கேட்டால் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா, வசந்த், எழுத்தாளர் பாலகுமாரன். இந்த 3 பேரும் அசோசியேட் டைரக்டராக இருக்காங்க. என்னை சுரேஷ் கிருஷ்ணா எப்போ அண்ணா அண்ணான் தான் கூப்பிடுவார். வசந்தும் அப்படி தான் கூப்பிடுவார், அண்ணா கணேஷ் அண்ணா அப்படி தான் கூப்பிடுவார். இன்றைக்கும் 2 பேரும் சொன்னாங்க, நீங்கள் மிருதங்கம் வாசிக்கிட்டே டைலாக் பேசணும், டைலாக் லெங்க்தி டைலாக்கு, இன்றைக்கி மாட்டிக்க போகிறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், டைலாக் பேசிக்கிட்டே மிருதங்கம் அடித்தா மிருதங்க சத்தம் கேட்குமா, டைலாக் சத்தம் கேட்குமா? ஓஹோ, அவ்வளோ டெக்னிக்கலாக போகிறீங்களா நீங்கள்? அதெல்லாம் நீங்கள் டைரக்டர்கிட்ட பேசிங்க அப்படின்ட்டார். அப்புறம் நான் டைரக்டர் சொன்னேன், அவர்கிட்ட எப்படி சொல்லணுங்கிற விதம் இருக்குது சார், இப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்ல முடியாது சார். இந்த டைலாக் பேசிக்கிட்டே மிருதங்கம், ஆமாம், நீ என்ன பண்ண போகிற?
இல்லை கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் மிருதங்கத்தை அடிச்சுட்டு அப்புறம் இங்கே பண்ணி காட்டு. நான் உடனே உட்காந்து மிருதங்கம் டக்கு டக்கு துண்டு டங்கு துண்டு டக்கு துண்டு டங்கு துண்டு டக்கு துண்டு டட்டம். அண்ணா என்னை தண்ணி போட்டேன்னு சொன்னேன், என்னை கச்சேரி விட்டு வெளியில் அனுப்பிட்டு இல்லையோ, இப்போ நல்லா போட்டிருக்கேன் வாங்கோ பாப்பமா. தட்டும் டக்கு துண்டு டங்கு டங்கு டங்கட்டும். குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடுத்து, நான் கவலைப்பட வாங்க. இந்த மாதிரி மிருதங்கத்தை அடித்தும் பேசி நான் பண்ணதை நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு, அப்படியே வச்சுக்க அப்படின்னு சொன்னபோது அங்கே நின்று கொண்ட வசந்த், சுரேஷ் கிருஷ்ணா இவெல்லாம் பார்த்தோன்னு அவங்கெல்லாம் கையெடுத்து கும்பிட்டாங்க. அதெல்லாம் நடந்த சம்பவம். ஒரு தடவை அவருக்கும் கமல் சாருக்கும் சும்மா ட்ரெயினில் போகும்போது ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது. கமலும் செல்லமாக தான் பேசுவார், ரொம்ப ஹார்ஷாலாம் பேச மாட்டார் பாலச்சந்தர் சார்ட்டு, என்றைக்குமே கிடையாது. ஆனால் நைஸாக ஏதாவது பேசுவார். அவர் ஏதோ பேசுகிறார், இவர் ஏதோ பேசுகிறார், கோவம் வந்துடுது பாலச்சந்தர் சார். நானும் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். டேய் ஒன்று வச்சுக்கடா, உன்னை என் படத்தில் நடிக்க வச்சு பிரபலமாக்குவேன், ஆனால் பிரபலமாக இருக்கிற ஒருத்தனை வச்சு நான் படம் எடுக்க மாட்டேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. இப்போ மறுபடியும் கமலை கூப்பிட்டேன்னா நீ பிரபலம்ங்கிறதுக்காக இல்லை, அந்த கேரக்டருக்கு நீ தான் ஓகே அப்படின்னா தான் கூப்பிடுவேன், புரிஞ்சுதா அப்படின்னாரு. ஆனால் கமல் சிரிச்சுட்டே, அதெல்லாம் அவங்களுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்பே தனி. அதுமா டைலாக் பேசும்போது சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு பாத்திரத்தை எடுத்து அங்கே வைக்கிறது, திருப்பி அங்கே மாட்டுறது, அப்புறம் சட்டையை மடக்கி விட்டுன்னு பேசுகிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே டைலாக் பேசணும் அப்படிங்கிற ட்ரெண்டு நான் அவர்கிட்டருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவர் ஒரு டைரக்டராக எல்லோரும் பார்த்தாங்க, பெஸ்ட்டு டைரக்டராக தான் எல்லோரும் பார்த்தாங்க. ஒரு பெஸ்ட்டு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது டவுட்டே கிடையாது. பெஸ்ட்டு ஹியூமன் பீயிங்கிறது அவர் தான். ஏன்னு கேட்டால் நான் பெரிய நடிகர்னு சொல்ல முடியாது, அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடுத்தர நடிகர் தான். என்ன இருந்தாலும் இப்போ அவர் கமல் வீட்டுக்கு அடிக்கடி போகிறாருன்னா அதில் அர்த்தங்கள் சொல்லலாம், இல்லை ரஜினி வீட்டுக்கு அடிக்கடி போகிறாருன்னா சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு போகிறாரு சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லை, என் வீட்டுக்கு 5 தடவை வந்திருக்கார். நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. அப்படி இருந்து என் வீட்டுக்கு ஏன் 5 தடவை வராருன்னா எனக்கு தெரியல. அது நல்ல மனிதராக இருந்தால் தான் வர முடியும். ஒரு சிறந்த இயக்குனராக மட்டும் இருந்தால் கண்டிப்பாக வரமாட்டார். ஃபோனில் சொல்லலாம், நான் வர முடியலடா வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். 2 பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தார். இது எல்லாத்துக்கும் மேலே மனிதாபிமானம் அப்படின்னா எனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் ஆச்சு. அப்போ என்னை பார்த்த 2 டைரக்டர் தான் திரைப்படத்துலேருந்து பார்த்தாங்க. பாலச்சந்திரன் அட்மிட் ஆனதுலேருந்து டெய்லி வீட்டுக்கு போய் ஒய்ஃபுக்கு போகணும், எப்படி இருக்கான் இப்போது, நான் பார்க்க வரலாமா, இல்லை சார் இப்போ வேண்டாம் சார், நீங்கள் அழுதுருவார், அவர் ரொம்ப எமோஷனலில் இருக்கார், நீங்கள் வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு வரேன்னார். நான் சொன்னேன் வேணாம் சார், ஐம் ஆல் ரைட்னே. நோனோ வீட்டுக்கு வந்தார். மோகனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு பக்கத்தை உட்காந்து அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர் அவர். ஆமாம், உண்மையிலேயே. இந்த பிரமிட் நடராஜன் சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். இது ஹார்ட்லி 6 months பேக். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கணுன்னு 2-3 தடவை முயற்சி பண்ணி முடியாமல் போயிடுது. ஒரு தடவை முயற்சி பண்ணேன், மோகன் சொன்னார் பெட் ரீடர்னா இருக்கார் வேண்டாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எந்திருந்துட்டார். நாளைக்கு வரீங்களா வரேன்னே. அதுக்குள்ளே கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு மறுபடியும் he was admitted in hospital. அப்புறம் குணமாகி வந்தார். இப்போ பார்க்க வரவா அப்படின்னேன். ஏன்னா என் பையனையும் கூட்டிகிட்டு போய் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வேணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்காகத்தான் நான் கேட்டேன். அவர் இந்த பேத்திய கல்யாணத்தை ரொம்ப பிஸியாக இருக்கார், அந்த கல்யாணம் முடியட்டும் அப்படின்னாரு. கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் ஆகலை, அதுக்குள்ளே அட்மிட் இன் ஹாஸ்பிட்டல்.
அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னா ஐசியூவில் இருக்கா சார், யாரும் பார்க்க முடியாது, டாக்டர் அலோவ் பண்ணுறது இல்லைன்னாங்க. மறுநாளைக்கு மறுபடியும் he was வெரி சீரியஸ்னு நியூஸ் வந்தது. அதுக்கு மறுநாள் நான் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது ஐ ஹேட் த நியூஸ் he passed away அப்படின்னு. வேறு நத்திங் டு சே, ஆல்வேஸ் ஐ திங்க் ஆஃப் மை குரு பாலச்சந்தர், தட்ஸ் ஆல்.